கடன் பார்த்துடலாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களையே நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு 30 கொஷின்ஸ் மட்டும் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கடன் 30 கொஷின்ஸ் இப்போ பார்த்துடலாங்க. 30 கொஷின் மட்டும், ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு குவிஸ், அவ்வளோதான். 30 கேள்வி. கடைசியில் தான் குவிஸ் போர்டு வரும். சாரி, ஃபஸ்ட் கொஷின் போயிடுச்சு போல இருக்கு. ஒரே நிமிஷங்க, ஃபஸ்ட் கொஷின் வர வைக்கலாம். First question of the day, just you have to check, அவ்வளோதான். உங்களோட ஞாபகம் எப்படிலாம் இருக்குது. Find out the incorrect option about heterochromatin. It is densely packed, it stains lightly, it is transcriptionally active, fourth present in nucleus. ஹெட்டிரோக்ரோமேட்டின்கான இன்கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்போம், 30 கொஷின். ஸோ இட் ஸ்டெயின்ஸ் லைட்லி அப்படிங்கிறது தப்பு. ஹெட்ரோக்ரோமேட்டின் டார்க்காக கலர் ஆகும். அதர் தென் தட் டென்ஸ்லி பேக்டாக இருக்கிறதுனால டார்க்காக கலர் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷனலி அது இன்ஆக்டிவ், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், யூக்ரோமேட்டின் ஹெட்ரோக்ரோமேட்டின் ரெண்டுமே நியூக்ளியஸில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் கடன் முடிஞ்சிருங்க டைமு. உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஓகேங்களா, குயிக்காக. Isogamous condition with flagellated motile gametes is found in algae. Example, Spirogyra, Volvoxa, Fucosa, Ulothrix. இதுல எதுல வந்து isogamous condition இருக்கு? Isogamousனா two equal flagella. Ulothrix is the correct answer. ஸ்பைரோகைராங்கிறது என்னங்க, ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஆக்சுவலி உலோத்ரிக்ஸ் தான் கிரீன் ஆல்கே. அதில் தான் நமக்கு வந்து ஐசோகேமஸ் கண்டிஷன் இருக்கு. மொட்டைல் கேமிட்டா இருக்கும், ரெண்டுமே சிமிலர் இன் சைஸாக இருக்கும். அதுதான் ஐசோகேமஸ். ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்க் த இன்கரெக்ட். தப்பா இருக்கிறத நீங்க கண்டுபிடிங்க. ட்ரஃபிள்ஸ் ஆர் எடிபிள் ஃபங்கை. Rhizopus is bread mold. Albugo is parasitic on plants. Conidia is present in Ustilago. இதுல எது incorrect? மீதி மூணு கரெக்டா இருக்கும். ஓகே, Conidia is present in Ustilago அப்படிங்கிறது incorrect. Conidia அப்படின்றது ஃபங்கைல டியூட்ரோமைசிட்ஸ் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். நமக்கு வந்து டியூட்ரோமைசிட்ஸில் தான் ஏசெக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் கொனிடியா ஸ்போர் ஃபார்ம் ஆகும்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து உஸ்டிலாகோ அதில் இருக்காது, டியூட்ரோமைசிட்ஸில் இருக்கும், உஸ்டிலாகோவில் இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு, arrange the following components of an ecosystem in the order of energy flow. ஃபர்ஸ்ட்ல ப்ரொடியூசர், செகண்டரி கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், டீகம்போசர், சன்னு இருக்கு. இதை நீங்க ஆர்டரா அரேஞ்ச் பண்ணணும். டைம் கம்மியாக தான் இருக்கு. டக்குன்னு ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. சன் முதல்ல வரும், ப்ரொடியூசர் செகண்ட் வருவாங்க, பிரைமரி கன்சியூமர் தேர்ட் வருவாங்க, செகண்டரி கன்சியூமர் ஃபோர்த் வருவாங்க, கடைசியா டீகம்போசர்ஸ் வருவாங்க. டீகம்போசர்ஸ் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறவர், பிரேக் டவுன் பண்ணுறவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 30 கொஷின்ஸ் மட்டும்தான், கடகடன்னு பார்த்தாலாம். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் 15 செகண்ட்ஸ் தான் ஒரு கொஷினுக்கு வச்சுருப்போம். சூஸ் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். அப்போ 3 கரெக்டாக இருக்கும். ஆன்சர் இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கண்டுபிடிக்கணும். ட்ரக்கீட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் எலிமெண்ட்னு இருக்குது. வெசல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அன் ஆஞ்சியோஸ்போம்னு இருக்குது. ஜைலம் ஃபைபர்ஸ் ஹைலி திக்கண்டு வால்ஸ்னு இருக்கு. ஜைலம் பேரன்கைமா ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட்னு இருக்கு. ஓகே, ஜைலம் பேரன்கைமா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும், மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்காது. மீதி மூணும் கரெக்டாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். அதுதான் ஆன்சராக கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஒன். ஜைலம் பேரன்கைமா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், which radioactive isotopes were used by Hershey and Chase in their experiment? இது ஷார்ட்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். 35 அதாவது S35 N15, P32 S35, P32 N15, N14 N15. Hershey and Chase. P32 S35. இந்த ரெண்டும் 3 நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 2 5 தான் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? இந்த 5 பாருங்க S மாதிரி இருக்கும். S35னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
Next, the electron that reduces NADP plus to NADPH plus H plus during light reaction are directly from photosystem 1 water carbon dioxide photosystem 2 okay photosystem 1 ல இருந்து NADP க்கு எலக்ட்ரான் போறது ஞாபகம் வச்சுக்கோங்க very important question அது 8th question பார்க்கலாம் PS1 correct Nishant. The cell organelle which is double membrane bound site of aerobic respiration and produces cellular energy in the form of ATP is chloroplast, ribosomes, mitochondria, endoplasmic reticulum. எந்த organelle? Organelle செல்லுக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். Everyday Mentia. Mitochondria is the correct answer. 87 students correct answer பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? Mitochondria தான் அது correct answer. 9th question பார்க்கலாம். I shall try Menti quiz as many Menti quiz வைக்க try பண்றேன். Which of the following is not a characteristic feature during mitosis in somatic cells? Spindle fibers are disappearance of nucleolus, chromosomes movement, synapses. Hi. Okay, synapses is the correct answer. ஓகேங்களா? Mitosisல synapses நடக்காது. Not a characteristic feature during mitosis in somatic cells. Somatic cells na body cells. Okay, synapses வந்து zygote of meiosis 1 of prophase 1 ல நடக்கும். Hi. Oxidative phosphorylation is formation of NADPH plus H plus in photosynthesis, ATP in photosynthesis, NADPH plus H plus in respiration, ATP in respiration. Oxidative phosphorylation ங்கிறது என்னது? Very good. ATP phosphorylation நாலே ATP production வந்துரும். Oxidative phosphorylation ங்கிறது respiration அப்போ வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியால. Okay, next question 11th question 30 questions தான் வச்சிருக்கோம். கடைசியா தான் லீடர் போர்டு வரும். Dash was isolated by FW went from tips of coleoptiles of oat seedlings. Abscisic acid, ethylene, gibberellins, auxins. 15 question biobotany, 15 question zoology வச்சிருக்கோங்க. Okay, auxin. FW went வந்து coleoptile of oat அதோட டிப்ல இருந்து auxin வந்து அனலைஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட்ங்க. Which of the following statements about sporopollenin is incorrect? Exine is made up of sporopollenin. Sporopollenin is one of the most resistant organic material. Exine has aperture called germ pores. Sporopollenin can withstand high temperature and strong acids. இதில் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. Exine has apertures calledன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஸ்போரோபொலினின் ஆப்சண்ட்டாக இருக்க இடத்துல தான் இருக்கும். ஸ்போரோபொலினின் ப்ரெசண்ட்டாக இருக்க இடத்துல ஜெர்ம் போர் இல்லை, ஆப்சண்ட்டாக இருக்க இடத்துல. ஸோ தட் இஸ் இன்கரெக்ட். மீதி 3 கரெக்ட். ஸோ இன்கரெக்ட்னு ஒரு கொஷின் கேட்கும்போது மீதி 3 கரெக்ட் ஆப்ஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். In a Mendelian cross, the F2 generation had both genotype and phenotypic ratio of 1:2:1. What type of genetic inheritance pattern does it represents? Codominance, dihybrid cross, monohybrid cross and with complete dominance, monohybrid cross with incomplete dominance. Monohybrid cross with incomplete dominance தான் phenotypic genotypic ratio F2 generationல 1:2:1 இருக்கும். ஓகேங்களா? சரி. ஓகே, 14th question பார்க்கலாம். 15 question botany, 15 question zoologyங்க. Dash is present in grasses and regenerates parts removed by the grassing herbivores. Root apical meristem, intercalary meristem, shoot apical meristem, lateral meristem. Okay, intercalary meristem is the correct answer. Next question. Select the correct pair with respect to given terms.
salinity, sugar concentration in water. Suspension, change in morphological structure. Phytophagous, insect feeding on plant sap and plant part. Sexual deceit, fig flower. So phytophagous அப்படிங்கிறது plant sap and plant part feed பண்ற insect. அதுதான் கரெக்ட், மீதி எல்லாம் தப்பு. ஓகே, சுவாலஜி ஆரம்பிக்குது. A characteristics of doliolum is presence of notochord only in larval tail from head to tail region throughout life, only in adult tail. Okay, only in larval tail is the correct answer. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. செகண்ட் கொஷின், பாட்னியோட சுவாலஜி ஈஸிங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அப்படியா? பாட்னி டஃபாமே. ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அயானிக் கிரேடியன்ட் அக்ராஸ் த ரெஸ்டிங் மெம்ப்ரேன் த சோடியம் பொட்டாசியம் பம்ப் டிரான்ஸ்போர்ட்ஸ் 3 sodium outwards and 2 potassium into the cell. ஸோ அது பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் எதுக்குன்னு. எஸ் சார், பூபேஷ் எஸ் சார்ன்ட்டார். பாட்னி ஈஸி தான்ப்பா, நான் பாட்னி சார்ப்பா. சுவாலஜி டீச் பண்ணாலும் பாட்னி சார்ப்பா நான் மெயின்லி. ஆனால் சுவாலஜி டீச் பண்ண ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சுவாலஜி வந்து டீச்சிங் சுவாலஜி இஸ் ஈஸியர் தென் பாட்னி. பட் பாட்னி டீச்சர், பாட்னி எனக்கு ஈஸி தான், நிறைய இருக்குது பாட்னியில். அதுதான். A neural signal reaching the neuromuscular junction releases a neurotransmitter acetylcholine which generates an action potential in sarcolemma, sarcoplasmic reticulum layer, sarcoplasma, cross armor. Sarcolemma is the correct answer. ஏன் இவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. Sarcolemma is the correct answer. ஞாபகம் வச்சுக்கோங்க. 19th கொஷின் பார்க்கலாம். 30 கொஷின்ஸ் மட்டும்தான், உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. உங்களோட ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். Which of the following drugs slows down the body function? ஹீரோயின் மாதிரி இருக்குல்ல, ஹெராயின், கொகைன், நிக்கோட்டின், ஆம்ஃபிட்டமின்ஸ். ஓகே, ஹெராயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 72 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 20th கொஷின், ஒன்லி 30 கொஷின்ஸ் அண்ட் கடைசியாக தான் லீடர் போர்டு வரும். What is the function of the vas deferens in the male reproductive system? Production of testosterone, maturation of sperm, transport of sperm, storage of sperm. Transport of sperm is the correct answer. 95 students correct answer பண்ணிருக்கீங்க. Next question பார்க்கலாம். Cofactor for the proteolytic enzyme carboxypeptidase is zinc, calcium, sodium, magnesium. எதுன்னு கரெக்டாக சொல்லுங்க. Zinc is the correct answer. Very good. 99 students. ஒன்று ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஒரு இஷ்யூ, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் என்ன தான் சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் ஒருமையில் கூப்பிடக்கூடாது. வாங்க போங்க படிங்க இப்படின்னு சொல்லும்போது கேட்குற உங்களுக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. ஒருமையில் சொல்கிறாங்க, சரி விட்டுருங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அது இஷ்யூ ஆகிடும். ஒருமையில் சொல்லக்கூடாது. டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கலாம், ஏஜ்டாக இருக்கலாம், பட் ஒருமையில் சொல்லாமல் உங்களை நீங்கள் வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து சொல்லும் போது ஸோ தட் உங்களுக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி பயோ மேக்ரோமாலிகூல்ஸ் பட் ப்ரெசன்ட் இன் அன் ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்? நியூக்ளிக் ஆசிடா, லிப்பிட்ஸா, அமினோ ஆசிட்ஸா, சிம்பிள் சுகர்ஸா? Lipids is the correct answer too. Very good, excellent. Next question பார்க்கலாம். 23rd question கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க.
100 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபீமேல்ஸ் வித் டர்னர் சிண்ட்ரோம் ஹேவ். டர்னர் சிண்ட்ரோம் என்னன்னு சொல்லுங்க. ரவுண்ட் ஹெட், கைனகோமாஸ்டியா, ஃபர்ரோடு டங், rudimentary ovaries. 100 plus correct answers we need. Okay. 108. Okay, very good. 108 students correct answer பண்ணிட்டீங்க. வாத்தியார் கேட்டாரு, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க. அதே போல நீட்லயும் நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆர்மிலேருந்து நிறைய பேர் 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜியில் வாங்கி ஓவரால் 720 நல்லா வாங்கி MBBS ஆகணும். இன்ஸ்பிரேஷன் அக்கர்ஸ் வென் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் ஹையர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், லோவர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், 0 கம்பேர்ட் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். 108 ஹாஸ்பிட்டலுக்கு போலப்பா, 108ல் வரவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறோம். லோவர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். 108ல் வரப்போற எல்லாரையும் காப்பாற்ற போறீங்க, மறந்துடாதீங்க. பி பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 25th கொஸ்டின் வந்தாச்சு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸ்ரீநிதி, தேங்க்ஸ் அலாட்ப்பா. ஓகே, in the digestive system of cockroaches, gastric ceca is present at the junction of midgut and hindgut, hindgut and foregut, foregut and mouth, foregut and midgut. நீங்கள் காக்ரோச்சும் படிக்கணும், ஃப்ராகும் படிக்கணும், மறந்துடாதீங்க. இதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். காக்ரோச் ஆஸ் வெல் அஸ் ஃப்ராக் ரெண்டுமே படிக்கணும். ஃபோர்கட் அண்ட் மிட்கட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 73 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த பிக்சர் பாருங்க. Read the following statements and choose the correct one. RBC have an average lifespan of 120 days, after which all these are destroyed in liver. Basophils secretes histamine, serotonin, heparin and are involved in inflammatory reactions. Leukocytes are non-nucleated cells and are relatively lesser in number. Eosinophils are most abundant among granulocytes and associated with bacterial infections. So இது சம்பந்தமா என்ன क्वेश्चन வரப்போகுதுன்னு பாருங்க. ஆன்சர் கரெக்டா பண்ணிடுங்க. ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் இருக்கு. கரெக்ட் ஒன் எது? இந்த 4ல் 3 தப்பா இருக்கும், 1 தான் கரெக்டா இருக்கும். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். பேசோஃபில் செக்ரிட்ஸ் ஹிஸ்டமின், செரட்டோனின், ஹெப்பாரின் எட்ஸெட்ரா அண்ட் ஆர் இன்வால்வ்ட் இன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மீதி 3 தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Male accessory glands include a pair of seminal vesicles, a pair of paired bulbourethral glands and a prostate gland. Secretion of bulbourethral glands helps in the formation of sperms. Sperms formation ceases at the age of 50 years in men. The period of embryonic development is called gestation. இதுல incorrect statementsலாம் எது? A and B onlyயா, B and C onlyயா, A and D onlyயா, B and D onlyயா? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. டைம் பத்தாதுன்னு கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சருக்கு டைம் கொடுக்குறோம். 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க, பார்ப்போம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி அண்ட் சி தப்பு. Secretion of bulbourethral glands helps in formation of spermsங்கிறது தவறு. ஸ்பெர்ம்ஸ் ஃபார்மேஷன் ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ்ங்கிறது தவறு. அதுக்கப்புறமும் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்த கொஸ்டின். Which of the following are essential process for defining living organism? Metabolism, reproduction, growth, ability to sense the environment, cellular organization. இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷனா, தேர்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன் நிறைய பேர் சொல்கிறீங்க சேட் பாக்ஸில். லைவ் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. 55 லைக்ஸ் வி ஹேவ் ரிசீவ்ட் ஸோ ஃபார். தேங்க்யூ. 154 ஸ்டூடெண்ட்ஸ் லைவில் பார்த்துட்ருக்கீங்க. இட்ஸ் எ ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ADC. இது இல்லை, சாரி, ADE. ADE ஓகேங்களா? மெட்டபாலிசம், எபிலிட்டி டு சென்ஸ் த என்விரான்மெண்ட், செல்லுலார் ஆர்கனைசேஷன். இந்த 3 டிஃபைனிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? அடுத்து லிஸ்ட் 1ல என்ன இருக்கு? ஃபேசியல் போன்ஸ், போன்ஸ் இன்
the axial skeleton, cranial bones, bones in the vertebral column இருக்கு. இங்க நம்பர்ஸ் 14, 8, 80, 20 இருக்கு. கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? இதுக்கும் 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நேரா மேட்ச் பண்ணிருப்பீங்க. ஆன்சர் சொன்னா போதும். chat boxல கூட சொல்லுங்க. 93 லைக்ஸ், thank you. இன்னும் 7 more ஸ்டூடண்ட்ஸ் லைக் பண்ணீங்கன்னா 100 லைக்ஸ் வந்துரும். யூடியூப்ல லைக் பண்ணிடுங்க. ஓகே. 30 செகண்ட்ஸே இருக்குதுக்கு. நீங்க ஆன்சர் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் நிறைய பேர் சொல்றீங்க. 95 லைக்ஸ் we have received. Thank you. 100 லைக்ஸ். Century. Thank you, thank you, thank you. 10 more seconds. 110 likes. Excellent. Third option, sir. Okay. Third option is the correct answer. Okay. Third option is the correct answer. 96 students correct answer பண்ணிக்கங்க. உங்களோட tremendous supportனால நாளைக்கும் நைட்டு மென்டி வைக்கலாம். எத்தனை மணிக்கு வைக்கலாம்னு அப்படியே chat boxல சொல்லுங்க. ஒரு சஜஷன் அத்தனை மணிக்கு நான் உங்களுக்காக வச்சிடுறேன். 30th question. Analogous structure or a result of divergent evolution. The first mammals were like shrews. About 65 million years ago, the dinosaurs suddenly disappeared from the earth. About 200 million years ago, the first cellular forms of life appeared on earth. இதுல வந்து எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேங்களா? 30 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 9:30க்கு வைக்கலாம். ஓகே. 8:30க்கு 8:30 PM வைக்கலாம். 720K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டியது 720 மார்க்ஸ். கோஇன்சிடென்ட், கரெக்டான கோஇன்சிடென்ஸ். ஆமா, கரெக்டா சொல்றீங்க. வெரி குட், வெரி குட். 3 times மென்டி வின்னர். வெரி குட்பா, வெரி குட்பா, வெரி குட். டிவிக்கே ஆர்மின்னு ஒரு தம்பி வராங்க இல்லையா, நிறைய தடவை வின் பண்ணியிருக்காரு 3 times. பொங்கல் ஸ்டடி சேலஞ்ச் வச்சோம். 91 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். குவிஸ் போர்ட் பார்த்துட்டு நாளைக்கு 8:30க்கு குவிஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 30 கொஷின்ஸ் மட்டும் வைக்கலாம். டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு போய் படிக்க உட்காந்துருங்க. பஃபி 26,556 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கீங்க, வின்னர் ஆயிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். குமார் செகண்ட், ரஃபிக் தேர்ட், ஜி ஃபோர்த், யுவப்ரியா ஃபிஃப்த், ஃப்ராஸ்டி சிக்ஸ்த், அப்சத் செவன்த், ஷக்கீல் எயித், தருண் ஃபாஸ்டஸ்டா கடைசி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்காரு ஃபாஸ்டஸ்டா 9th, இஷா 10th. டாப் 10ல வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா படிங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். தேங்க் யூ. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. குட் நைட், குட் நைட், குட் நைட்.